வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறோம். இதுக்கு நீங்கள் எந்த மில்லட் மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம். ராகி, கம்பு, தெனை எந்த மாவு வேணாலும் ஏதோ ஒரு மில்லட், அவ்வளோதான். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு இது 150 கிராம் எடுத்திருக்கேன். இந்த கப்பு 150 கிராம். ராகி மாவு 150 கிராம். அரிசி மாவு 50 கிராம். கடலை மாவு 50 கிராம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். தேவையான அளவுக்கு உப்பு. சில்லி ஃப்ளேக்ஸ். நீங்கள் உங்கள்கிட்ட இல்லைன்னா சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இஞ்சி 1 டீஸ்பூன். வெள்ளை எள்ளு 1 டேபிள் ஸ்பூன். ஓமம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. கீரை 1 கப்பு, அதாவது 200 கிராம். நெய் இது மெல்ட் பண்ணால் 1 டேபிள் ஸ்பூன் வரும். கெட்டியாக இருக்கிறதுனால நான் டீஸ்பூனில் போடுறேன். இதில் தயிர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதில் குழந்தைங்க வெந்தயக்கீரைங்கிறதுனால கசக்கக்கூடாது, சாப்பிடணுங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளைப்பாகு. இது ஆப்ஷனல், நீங்கள் இஷ்டப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். வெந்தயக்கீரையோடு அந்த கசப்போடு லேசாக இனிப்பு சுவை இருக்கிறது நல்லாயிருக்கும். இந்த வரேன். சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சிட்டோம். இப்போ இது மாவு ட்ரை ஆயிடாமல் மேலாக கொஞ்சம் நெய். ஒரு 10 நிமிஷம் மட்டும் மூடி வைப்போம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆயில், நெய் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஆயில் சேர்த்துருக்கேன். ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.